மேலே வைக்கணும். சாரி எடுத்து இப்படி திருப்பி போடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த ப்ளீட்ஸ் மட்டும் பல்லு ப்ளீட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ப்ளீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ப்ளீட்ஸ் இருக்குங்க. 10 ப்ளீட்ஸ் இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 to 7 ப்ளீட்ஸ் தான் வரும். இப்படி வச்சுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருந்தால் போதும். வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு ஹேண்டில் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ளீட் எடுத்து இந்த 1 இன்ச் அளவுக்கு கேப்பில் வச்சுட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. மாதிரி நம்ம அதை வந்து நீங்கள் மொத்தமாக அந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து பெருசாக தெரியுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்டெக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பிகினர்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய நியூ மெத்தட்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு எந்த சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணணுமோ அந்த சாரீ எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பட்டு சாரீ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பல்லு ப்ளீட்ஸ் பார்க்கலாங்க. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுற மெத்தட் இல்லாமல் இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப புதுசாக ஒரு மெத்தடை நான் இது சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்களுக்காகவே இந்த மெத்தடு நான் இப்போ சொல்லியிருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பல்லு ப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த மெத்தடு நியூ மெத்தடுங்க. இது இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக வருங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக நம்ம பல்லு ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்காது. ப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு பாருங்க, ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் இருக்காது. ப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா 6 to 7 ப்ளீட்ஸ் தான் உங்களுக்கு வருங்க. இன்னைக்கு சொல்லி தரப்போகிற இந்த நியூ மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வருங்க. அதுவும் பார்க்க வந்து ரொம்பவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. சாரியோட பல்லு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு டேபிளில் போட்டுட்டு இதோட கெட்ட பக்கம் அதாவது பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் மட்டும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மார்க் வரும் நம்மளுக்கு. இந்த மார்க் இதுக்காக நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் இன்னைக்கு ரிமோட் வச்சு தாங்க உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ இந்த ரிமோட்டை உள்ளே வச்சுக்கணுங்க. வச்சுட்டு சாரியை வந்து நீங்கள் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரிமோட்டை என்ன பண்ணணும், எடுத்து மேலே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்படி நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மெத்தடு. ஏன்னா பல்லு ப்ளீட்ஸ் தாங்க இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மிச்சம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்ருக்கேன். இதில் எதனா உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ரிமோட்டை எடுத்து இப்படி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ரிமோட்டை இப்படி மேலே வச்சு எடுத்துருங்க. இப்போ திருப்பி எடுத்து மேலே வைக்கணும். சாரி எடுத்து இப்படி திருப்பி போடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த ப்ளீட்ஸ் மட்டும் பல்லு ப்ளீட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கும் போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து நீங்கள் கையிலலாம் எடுத்து பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு டோட்டலாகவே 1 மினிட் மட்டும்தான் ஆகுங்க. உங்களுக்கு ப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வரும். ரிமோட் வச்சு இது மேலே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டே வரணும், அவ்வளோதான். நம்ம நியூவாக ப்ரீ ப்ளீட்டிங் கற்றுக்குறவங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே போதும். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலுமே கண்டிப்பாக உங்களால் செல்ஃபாக உங்களுடைய சாரீக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ப்ளீட்ஸ் இருக்குங்க. 10 ப்ளீட்ஸ் இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 to 7 ப்ளீட்ஸ் தான் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 10 ப்ளீட்ஸ் வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசுமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான வீடியோஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பல்லு ப்ளீட்ஸ் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம இந்த 4 ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒன்றா விட்டு நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி வச்சு எடுக்கும் போது எங்களுக்கு நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்க, எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி எடுத்துட்டேன்ட்டு. இதை அப்படியே வந்து நல்லா செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். பல்லு ப்ளீட்ஸ் லென்த்து வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஒரு பின் போட்டு நம்ம சேஃப்டி பின் போட்டு பல்லு ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஷோல்டரில் செட் பண்ணிடணும். இப்படியே இந்த பல்லு ப்ளீட்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இந்த அளவுக்கு ஃபேப்ரிக் இருந்தால் உங்களுக்கு இந்த பேக் சைடு பல்லு ப்ளீட்ஸ் வந்து லென்த் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு அது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பல்லு ப்ளீட்ஸ் லென்த்து வந்து செட் பண்ணிக்கணுங்க. வந்து ஒவ்வொன்றும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைடு ஹேண்டை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டுமே இந்த ரைட் சைடு ஹேண்டில் இப்படி டைட்டாக ஸ்டிஃபாக பிடிச்சி லெஃப்ட் சைடில் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ஒவ்வொரு ஃப்ளீட்டாக இப்படி வச்சுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருந்தால் போதும். வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு ஹேண்டில் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் ஃப்ளீட் எடுத்து இந்த 1 இன்ச் அளவுக்கு கேப்பில் வச்சுட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ரைட் ஹேண்ட் ஹேண்டில் ஃப்ளீட்ஸை வைக்கணும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரெஸ் கொடுக்கணுங்க. நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் ஃபுல்லுமே நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். எப்படி மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அயன் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து நம்ம வந்து அயன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்க்குன்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே சூட் ஆகுங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த சில்க்குன்ற அந்த மோட் ஆப்ஷன்லேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சாரீ எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுனாலுமே உங்களுக்கே தெரியுங்க எந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீட் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் ப்ரெஸ் அதிகமாக கொடுத்தாதாங்க நம்மளுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் நீட்னஸாக வரும்.
இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு. நான் ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து உங்களுக்கு மேலே வச்சு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சைடு வர அளவுக்கு நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேக்கில் வரும்போது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்க்கும் போதே வந்து எப்போ வியர் பண்ணலாம் நம்மளுக்கே ஆசையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து அப்படியே நல்லா ப்ரெஸ்டாக இருக்குங்க. இது மாதிரி தான் நம்ம இதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங்கே பண்ணுறோம் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங்கே பண்ணுறோம். இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு இதை அப்படியே சாரி கொண்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே கொண்டு வந்து இந்த ரைட் சைடில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் நம்ம ஒரு பின் பண்ணிடணும். அதோட ஸ்டார்டிங் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம இங்கே வச்சு இதை அப்படியே வந்து பேக்கில் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ரொம்ப நம்ம லாஸ்ட்டில் இந்த ரைட் சைடு வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் சென்டராக நம்ம வச்சோம்னாலுமே போதுங்க. கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இந்த அளவுக்கு போதும். இங்கே ஒரு சேஃப்டி பின் செக்யூர் பண்ணிக்கணும். 2 பின்னு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இந்த 2 பின்னுக்கும் கேப்பில் தான் நம்ம வந்து இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்டர் ப்ளீட்ஸில் என்ன வந்து நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எப்போயுமே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ளீட்ஸ்லாம் அதில் 3/4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வருங்க. நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு. இதை மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து saree வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இங்கே பாருங்கள். இதை மாதிரி நம்ம அதை வந்து நீங்கள் மொத்தமாக அந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து பெருசாக தெரியுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வியர் பண்ணும் போதும் நல்லா இருக்காது. இதை மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த ப்ளீட்ஸ் சென்டர் ப்ளீட்ஸ் ரொம்ப அழகாக தெரியும். சென்டர் ப்ளீட்ஸ் வந்து இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு இந்த சைடு எட்ஜஸில் நம்ம எடுப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த டிசைன் வந்து அப்படியே வரணும் இந்த பக்கமும். அதை மாதிரி நம்ம வச்சு செட் பண்ணணுங்க. அப்படி செட் பண்ணாதான் கரெக்டாக நீட்டாக நம்மளுக்கு அலைன்மெண்ட்ஸ் வரும். ஒவ்வொரு ஃப்ளீட்டாக வந்து இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் எடுங்க. அந்த சைடு என்ன டிசைன் வந்திருக்கோ அதே டிசைன் சேம் டிசைன் நம்ம வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் சென்டர் ப்ளீட்ஸ் நீட்டாக நம்ம எடுக்கலாங்க. இல்லைனா நம்ம வந்து யாருன்னா ஒருத்தரை வந்து ஹெல்ப்புக்கு வந்து நம்ம கூப்பிட வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு இந்த ப்ளீட்ஸை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இதையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம நீட்டாக அயன் பண்ணிக்கணும் சென்டர் ப்ளீட்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி போடணுங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம டக்கின் பண்ணுவோம் இல்லைங்களா, சாரியோட ஸ்டார்டிங் ஃபேப்ரிக்கு, அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதெல்லாம் நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, நம்ம உள்ள வந்து உள் சுத்து எடுப்போம் இல்லைங்களா, அதை வந்து திருப்பி வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு எந்த ஒரு சுருக்கம்லாம் இல்லாமல் நம்ம நீட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக் நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோம் இல்லைங்களா, அதுவே வந்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணணும். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக வரும். ஒரு ஃபோல்டு பண்ணணும். இந்த ஃபோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு உள்ளே வரணுங்க. இந்த செகண்ட் ஃபோல்டு வந்து
அந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டுக்கு நம்மளுக்கு உள்ள வரணுங்க. அப்பதான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணும்போது எல்லா ஃபோல்டுமே வந்து இதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ண போறது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டுக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் பல்லு பிளேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபோல்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதையும் நம்ம ஃப்ரண்ட்ல போட்டுட்டோங்க. போட்டுட்டு நீட்டாக அந்த ஃப்ரண்ட் பிளேட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அயன் பண்ணி இது பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதை நீட்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் பிளேட் அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விட்டுறணும். அது வந்து ஃபோல்டிங்கில் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா, அதனால அதை கொஞ்சம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த பல்லு பிளேட்ஸில் இருக்கிற அந்த ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கணுங்க. பாருங்க நான் எப்படி வீடியோவில் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஃபோல்டு உள்ளே கொடுத்துக்கணும். எல்லாமே நம்ம நீட்டாக அலைன் பண்ணால் அங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லு சைடு. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணணுங்க. பண்ணிட்டேன்னு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பல்லு ப்ளீட்ஸை இப்போ வந்து திருப்பி வந்து இந்த ஃபோல்டிங்லேயே போட்டு நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணணுங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி ஒரு சுற்றிடணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லு ப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே ஒரு 3 ஃபோல்ட் பண்ணி உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும், அது உள்ளே செட் பண்ணிடணுங்க. நான் எப்படி காமிச்சிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நீட்டாக வருங்க. இப்போ நம்மளுடைய சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு வீடியோஸில் பர்ஃபெக்டாக சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிற மாதிரியான மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே உங்கள் சாரீக்கு நீங்களே செல்ஃபாக ப்ரீ ப்ளீட்டிங் ஈஸியாக பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.